தமிழக அரசு அறிவித்த முக்கிய அறிவிப்புகள். வணக்கம் நேயர்களே, இன்று தமிழக அரசு மக்கள் பயன்பெறும் வகையில் வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்புகளை பற்றி விரிவாக பார்ப்போம். ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பு, இயற்கை பேரிடரால் தவிப்பு. ஜம்மு காஷ்மீரின் டோடா மாவட்டம் தத்ரி பகுதியில் ஏற்பட்ட திடீர் மேக வெடிப்பால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக பெருமளவு மண் பாறைகள் குடியிருப்புகளுக்குள் புகுந்துள்ளன. இதனால் பல வீடுகளும் கடைகளும் சேதமடைந்துள்ள நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஆன்லைன் பத்திரப்பதிவு. வருகிற ஆகஸ்ட் 17 முதல் பொதுமக்கள் எங்கிருந்தும் ஆன்லைன் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் வசதியை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். தசாப்த கால மாற்றத்தை உணரும் பொதுமக்கள் இயற்கை பேரிடர் பாதித்த பகுதிகளில் தற்போதைய சூழல் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சுமார் 32 ஆண்டுகளுக்கு பிறகு நிர்வாக செயல்பாடுகளில் ஏற்பட்டுள்ள நேர்மறையான மாற்றங்கள் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் தனது அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு. டாஸ்மாக் ஊழியர்களின் 20 ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று ஆகஸ்ட் மாதம் முதல் ஊதிய உயர்வு மற்றும் இஎஸ்ஐ சலுகை வழங்கப்படும். ஜெர்மனியில் வரலாறு காணாத வெப்பம், உருகும் தார் சாலைகள். ஐரோப்பிய நாடான ஜெர்மனியில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது. இந்த அதீத வெப்பத்தால் தார் சாலைகள் உருகி வருகின்றன. நடந்து செல்லும் மக்களின் காலணிகள் தரையோடு ஒட்டிக்கொள்ளும் அளவிற்கு சூழல் மோசமாக உள்ளதால் மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஆட்டோ கட்டண ஆலோசனை. ஆட்டோ கட்டணத்தை மறு நிர்ணயம் செய்வது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தொழிற்சங்கங்கள் மற்றும் நுகர்வோர் அமைப்புகளுடன் நடைபெறவுள்ளது. குருகிராமில் தொடரும் கனமழை, பள்ளத்தில் கவிழ்ந்த பள்ளி வாகனம். ஹரியானா மாநிலம் குருகிராமில் பெய்து வரும் கனமழையால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக பேகம்பூர் கட்டோலா பகுதிகளில் சாலையில் தேங்கியுள்ள நீரால் பள்ளம் தெரியாததால் பள்ளி வாகனம் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அரசு வழக்கறிஞர்கள் நியமனம். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் முற்றிலும் நேர்மையான முறையில் நடைபெறும் என்றும் இதில் முறைகேடுகள் நடந்தால் புகார் அளிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் லஞ்ச ஒழிப்பு சோதனையில் சிக்கிய அதிகாரிகள். திருப்பூர் மாநகர் தொட்டிப்பாளையம் கிராம நிர்வாக அலுவலகத்தில் அடுத்தடுத்து 2 மாதங்களில் 2 அதிகாரிகள் லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு நடவடிக்கைக்கு உள்ளாகியுள்ளனர். அரசு அலுவலகங்களில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டிய அவசியம் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மக்கள் பிரதிநிதியின் உறுதி. கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற முன்னுரிமை. மக்கள் குறைகளை தீர்ப்பதில் காலம் தாழ்த்தாமல் உடனுக்குடன் நடவடிக்கை எடுப்பதே தனது வழக்கம் என்று தாவேக எம்எல்ஏ கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். மக்கள் நலம் சார்ந்த பணிகளை தாமதமின்றி நிறைவேற்றுவதில் உள்ள அர்ப்பணிப்பை அவர் வலியுறுத்தியுள்ளார். வாட்ஸ்அப் பாதுகாப்பு. வாட்ஸ்அப்பில் புதிய யூசர் நேம் வசதி குறித்து விளக்கம் அளிக்க மெட்டா நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு கூடுதல் அவகாசம் வழங்கியுள்ளது. மருத்துவ சேவைகளில் தொழில்நுட்பம். நலம் ஏஐ அறிமுகம். அரசு மருத்துவ சேவைகளை எளிய முறையில் மக்கள் பெறும் வகையில் நலம் ஏஐ என்ற புதிய வாட்ஸ்அப் சாட்பாட் சேவையை அமைச்சர் அருண்ராஜ் தொடங்கி வைக்கிறார். இதன் மூலம் பொதுமக்கள் வீட்டிலிருந்தே மருத்துவ முன்பதிவு மற்றும் ஆலோசனைகளை பெற முடியும். மின்சார வாரிய இடமாற்றம். மின்சார வாரிய ஊழியர்களுக்கான பணியிட மாறுதல் இனி முற்றிலும் வெளிப்படையான ஆன்லைன் கலந்தாய்வு முறையில் மட்டுமே நடைபெறும். அமைச்சர் மகளிர் குழுவினர் கலந்துரையாடல். விழுப்புரத்தில் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கும் மகளிர் சுய உதவிக்குழுவினரை சந்தித்த அமைச்சர் என் ஆனந்த் அவர்களின் உற்பத்தி முறை மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். அரசின் மகளிர் முன்னேற்ற திட்டங்கள் குறித்து அவர்களிடம் உரையாற்றினார். பெயர் மாற்றம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பெயர் சமூக நீதித்துறை என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பு. திருவாரூரில் தீவிர சோதனை.
திருவாரூர் பகுதியில் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறை தீவிர நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. மோப்ப நாய்களின் உதவியுடன் வீடு வீடாக சென்று போலீசார் சோதனை நடத்தி சமூக விரோத செயல்களை தடுக்க முனைப்பு காட்டி வருகின்றனர். சான்றிதழ் பெறும் முறை எளிமை. வருவாய் ஆய்வாளர் ஒப்புதலின்றி கிராம நிர்வாக அலுவலர் அறிக்கையின் அடிப்படையில் நேரடியாக தாசில்தார் ஒப்புதலுடன் சான்றிதழ்கள் வழங்கும் முறை பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. வார இறுதி சிறப்பு பேருந்துகள் அறிவிப்பு. வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழக போக்குவரத்து கழகம் சிறப்பு பேருந்துகளை அறிவித்துள்ளது. ஜூலை 10, 11 ஆகிய தேதிகளில் சென்னையின் கீழாப்பாக்கம் மற்றும் கோயம்பேட்டிலிருந்து 900க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. திரும்புவதற்கு வசதியாக 12ஆம் தேதி கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ரயில் சேவை மாற்றம். திருச்சி கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் புதுச்சேரி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் மற்றும் சோலன் எக்ஸ்பிரஸ் ரயில்களின் நேரங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.